நம்பிக்கை டிவி மூலமாக விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 95:5. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையிலும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் முதலாவது எப்படிப்பட்டதா இருக்கிறது? உருவாக்குகிறதா இருக்கிறது. சமுத்திரமும் அவருடையது, வெட்டாந்தரையும் அவருடையது, அவரே அதை உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49-50வது வசனம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் உருவாக்கவில்லையா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். முதலாவது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? உருவாக்குகிற கரமா இருக்கிறது. ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது அவரை குறித்து, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் இருக்கவே இருக்காது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல வரும்னு சொன்னா, கர்த்தருடைய கரம் அதை உருவாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தினால அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவரா இருக்கிறார். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியுங்களா? என் வாழ்க்கையில இந்த இல்லாமைய மாற்ற அவரால் முடியுமா? இந்த பிரச்சனையில ஒரு விடுதலை கிடைக்க அவரால் முடியுமா? இந்த போராட்டத்துல ஒரு விடுதலை கொடுக்க அவரால் முடியுமான்னு நீங்க கேட்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், என்னுடைய கரம் உன்னோடு கூட இருந்து அது உருவாக்குகிற கரமா இருந்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிரச்சனைகளை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், உங்களுக்கு விடுதலை உருவாக்குகிறதா இருக்கிறது. அதனால அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? உருவாக்குகிற கரமா இருக்கிறது. இரண்டாவது அந்த கரம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 119-173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. அந்த வார்த்தை சொல்லுது, உம்முடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியால் உம்முடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? துணையாக இருக்கிற கரமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாய் நிற்கிற கரம் கர்த்தருடைய கரமாய் இருக்கிறது. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் எனக்கு துணை நிற்க யாருமே இல்லைங்க, நான் தனிமையாய் நிற்கிறேன், நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். இந்த நாளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், என் கரம் உனக்கு துணையாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், உம்முடைய கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக சொல்லி தாவீது வேண்டுகிறார். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எப்படி துணையா இருக்கிறாரா? நம்மளுக்கு அடைக்கலமாகவும் பெலனாகவும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறாரா? கர்த்தருடைய கரம் எப்படிங்க துணை செய்து? ஆபத்து காலம் வரும் பொழுது அனுகூலமான துணை செய்கிறது, அனுகூலமாக துணையா இருக்கிறது. ஏசாயா 41:13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த இடத்துல நாம் பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், என் மகளே நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமாய் நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாய் இருக்கிறேன்னு சொல்றேல்ல, உனக்கு துணையாய் நிற்கிற தெய்வம் நான் உண்டு, உனக்கு துணையாய் நிற்கிறவர் நான் உண்டு, உனக்கு துணையாய் இருந்து உன்னை வழி நடத்துகிறவர் நான் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாய் நிற்கிறது. முதலாவது கர்த்தருடைய கரம் உருவாக்குகிற கரம், இரண்டாவது துணை நிற்கும் கரம், மூன்றாவது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 139:8-9-10. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்துக்கு செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும்.
அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே நான் வானத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டால் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் எந்த இடத்துல போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, உங்க கரம் என்ன ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்குன்னு சொன்னா அது ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. நீங்க கீழே விழுறீங்கன்னு சொன்னா அந்த கரம் கீழே விழுந்துட்டு போன விடாது, அது தூக்கி நிறுத்துகிறதா இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல கீழே விழுந்தீங்களோ அந்த இடத்துல தூக்கி நிறுத்தி உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இமை பொழுது கூட கர்த்தர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய கரம் வழி நடத்துகிறதா இருக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? 2 நாளாகமும் 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அதுல சொல்லுது தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்திற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் எந்த இடத்துல இறங்கி வருதோ அந்த இடத்துல காணப்படுகிற ஒரு விஷயம் என்ன? ஒரு மனதை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஒரு மனதை கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துல ஒரு மனம் வரும்? கர்த்தருடைய கரம் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை ஊற்றுகிறவராய் இருக்கிறார், ஒரு மனதினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது சொன்ன கர்த்தருடைய கரம் உருவாக்குகிற கரம், 2வது துணை நிற்கிற கரம், 3வது வழிநடத்தும் கரம், 4வது ஒருமனப்படுத்தும் கரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியால் அநேகர் விசுவாசிகளாகி தேவனிடத்துல திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் மீது கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். அநேக ஜனங்கள் அந்த மனிதனை பின்பற்றுவார்கள், அந்த மனிதன் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். காரணம் அந்த மனிதனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்குன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அநேக ஜனங்களை இயேசுவுக்குள்ளாய் வழி நடத்த முடியும், அநேக ஜனங்களை இயேசுவின் பக்கமாய் திருப்ப முடியும். இருளில் இருக்கிற அநேக ஜனங்களை நீங்க இயேசுவின் பக்கமாய் திருப்ப முடியும். கர்த்தருடைய கரம் எந்த மனிதன் மீது இருக்குதோ அந்த மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், என் சபையில் ஆத்துமாக்களே இல்லைங்க, என் சபையில் ஆத்துமாக்களே வர மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே கலங்காதே, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தும்படிக்காக என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய கரம் எந்த மனிதன் மீது இருக்கிறதோ அந்த மனிதன் அநேக ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவனாய் இருக்கிறார். அடுத்தது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். 6வதாக தயவுள்ள கரமாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்குன்னு சொன்னா மனிதர் கண்களில கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதருடைய கண்களிலும் கர்த்தர் தயவை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், இந்த பிரச்சனைக்காக இந்த மனுஷனை போய் பார்த்தங்க, ஒரு தெய்வமே கிடைக்கல, இந்த போராட்டத்துக்காக இந்த மனுஷனால் ஆகணும் சொல்லி பார்த்தங்க, ஒரு தெய்வமே கிடைக்கலன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது,
சொல்லுகிறது. என்னுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? தயவை உண்டு பண்ணுகிற கரம், மனுஷர் கண்களில் தயவை ஏற்படுத்துகிற கரம், மனுஷர் கண்களில் தயவை உண்டாக்குகிற கரமா என்னுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அதுல பாக்குறோம், அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா 2:18 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் நன்மை செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில எல்லாமே தீமையா நடக்குதுங்க, எங்கு போனாலும் தீமையான காரியங்கள் நடக்குதுங்க, என்ன செஞ்சாலும் தீமை மாத்திரமே என் வாழ்க்கையில கிடக்குதுங்கன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வரும் பொழுது அது நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது தீமையை மாற்றி நன்மையாய் கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எந்த மனிதன் மீது காணப்படுகிறதோ அவன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார், நன்மையினால் நிரப்புகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக கர்த்தருடைய கரம் இப்படிப்பட்டது. எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அதெல்லாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியால் அவன் கேட்டதை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மீது இருக்கும் பொழுது அவன் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறவனா இருக்கிறான். நீங்க ஒரு வேலை சொல்லலாம், என் சரீரத்துல ஒரு சுகம் இல்லைங்க, என் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் இல்லைங்க, இந்த பிசாசின் போராட்டத்துல நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேங்க, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா, என்னுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை கிடைக்காதா நீங்க சொல்லலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது, நீ கேட்டவைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் மகளே, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது, நீ கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என் மகனே, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறபடியா நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு, நீ கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்க மீது இருக்கும் பொழுது நீங்க எந்த காரியத்தை கேட்டாலும், எந்த சூழ்நிலையில கேட்டாலும் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கண்மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, முதலாவது உம்முடைய கரம் உருவாக்குகிற கரம் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற, போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற, கண்ணீரில் இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் துணை நிற்கிற கரமாய் இருக்கிறது அல்லவா ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் துணையாய் நிற்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் வழிநடத்துகிற கரம் அல்லவா ஆண்டவரே. நான் என்ன செய்வேன், நான் எங்கு போவேன் என்று சொல்லி திகைத்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரம் வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்படுத்துகிற கரத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒருமனப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல அநேக ஜனங்களை திறப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஆண்டவரே மனுஷருடைய கண்களில் தயவை உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் நன்மை செய்கிற கரமாய் இருக்கிறபடியா என் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நன்மை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தீமையான காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக, நன்மையினால் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே கேட்டவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் யார் யார் பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, கடன் பாரங்களுக்காக, ஆண்டவரே வியாதிக்காக, பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த நேரத்தில் உம்முடைய கரம் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உங்க கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். நீர் அப்படி வழி நடத்துகிற அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.